உண்மையான பாசமலர்கள் அவற்றின் தனித்துவத்தை கொண்டுள்ளன. அப்போது நாம் உங்கள் குடும்பத்தின் மகத்துவத்தை உணருவர். தந்தையின் பாசம் மகளை குத்தக்கூடாது என்பதற்காக தினமும் ஷேவ் செய்வதில் உள்ளது. அன்னையிடம் மகளுக்கு குடையாக வேண்டும் என்றே சேலை கட்டுவதன் மூலம் அன்பு வெளிப்படுகிறது. பாட்டியின் பாசம் பேத்திக்கு தொட்டில் கட்டுவதை உறுதி செய்வதில் தெளிவாக உள்ளது. தாத்தாவின் பாசம் பேரனின் கவனத்தில் பராமரிக்கையை வெளிப்படுத்துகிறது. அண்ணனின் பாசம் தங்கைக்கான கிரிக்கெட் சேனை மாற்ற விருப்பத்தில் உள்ளது. குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களின் அன்பும் அந்த மகிழ்ச்சியான தருணங்களில் பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்களில் தீக்கும் தோழர் சுற்றுப்புறத்திலும் அன்பான உறவுகள் உதவுகின்றன. இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பாசத்துல நம்மில் பலர் அனைத்தையும் அனுபவிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணீர் பாட்டிலை பார்த்தால் அதன் விலை மாறுபாடுகளை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். சூப்பர் மார்க்கெட்டில் அதை ரூபாய் 20 என விலை நிர்ணயம் செய்தால் மலைப்பிரதேச ஹோட்டல்களில் அதற்கான மதிப்பு ரூபாய் 40. ஆனால் விமான நிலையத்தில் அதன் விலை ரூபாய் 150 என்பதால் நீர் மதிப்பிழந்து போகுகிறதே. இதில் நமக்கு உண்டான மதிப்பை உணர வேண்டுமென்றால் மிக முக்கியமானது, ஒரே பொருளின் விலையிடம் மொழியும் இடத்தில் மாறுபட்டிருக்கலாம். இதற்கேற்ப நம்முள் உள்ள உள்நிலை மாற்றம் செய்ய வேண்டும். இதற்காக நாம் நம்மை மதிப்பீடு செய்யும் இடங்களில் சென்று அந்த மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகாகவே நாம் மாற்றம் செய்து விடாமல் இருந்தாலும் நிலைமைகள் பல மாறும். அதில் நாங்கள் எங்கு இருப்போம் என்பதை குறைவாக கூட இட்டுக்கொள்வது சிறந்தது. பூக்களை தலையில் சூடும் பழக்கம் தனித்துவமானது மற்றும் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டது. சுமங்கலி பெண்களுக்கு பூக்களை தலையில் துப்பாக்கி போல் அணிதல் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கால இன்பத்தில் போல் இவை சிரமேழின் அழியா பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். பூக்கள் வாடினால் அதை வீசுவது தவறு என்று சாஸ்திரங்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சொந்த தரம்தான் சூச்சு மூடிய பூக்களை மற்றவர்களுக்கு வழங்கும் முன்பு உறவினர்களின் தலையில் பூ களைய வேண்டும் என்னும் பண்பாட்டு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். கோவில் மாளிகையில் சென்று கண்டிப்பாக மக்கள் தொகுதி அளிக்கப்படுகின்றனர். அந்தந்த அடிபணிகாரரின் குழியினால் பூக்களை எடுத்து கொடுக்க வேண்டும். இதனால் கடவுளிடம் புரிதல்கள் அடையும் போது நமது உள்ளத்தில் உணர்வுகளை வைத்து காதலாய் உள்நிலை இல்லாமல் அவர் பாதிக்கு உயர் வேண்டுதலை தர வேண்டும். இந்த வழியில் உள்ள மக்களின் மிகை கடவுள் ஒருவர், அதுதான். உங்கள் ஜன்னல் திறந்தால் உலகத்தில் உள்ள வெளிச்சம் உங்களை சுற்றி வரும். அதே போன்றது நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு வாழ்வில் நன்மைகளும் திரும்ப வரும். பணத்தை அச்சுறுத்தாமல் செலவழிப்பது மிக முக்கியம். பின்பு அதில் எவ்வளவு நல்லது கட்டுப்பட்டு வரும் என்பதை நீங்கள் நன்றியுடன் காண்பீர்கள். கொடுக்கும்போது இதயம் நாஷ்வில் ஊகமாக வாழ்த்து தருங்கள். அந்த உணர்வு பணத்தை மோசமாக்காமல் செல்வத்தை உங்களுக்கு தரும். நம்முள் இருப்பவர்களின் அனுபவங்கள் சாட்சியாக உள்ளன. பணம் நல்வில்லைகள் கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் வெளியே செல்லும் போது அதுபோல உணர்வுடன் பங்கு செய்யவும். பழகும் பாடல்கள் போன்ற திறந்த மனதில் நல்லதை தீர்மானமாக ஏற்க வேண்டும். தொழில் அல்லது குடும்பம் அல்லது ஆன்மீகம் உங்கள் திட்டங்களை முன்னேற்றும் வழி கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தி இறுதியில் செல்வத்தை உண்டாக்கும். மனித வாழ்க்கை ஒரு நெசவாளியின் கை வைத்து உருவாக்கிய துணியாய் வரைந்துள்ளது. இங்கு சலங்கையின் மதிப்பு மற்றும் கங்கைதான் அல்ல, வாழ்க்கையின் தொடர்ச்சியும் மறைந்திருக்கிறது. குங்குமத்தின் அற்புதம் போல சம்சாரத்தில் நிறம் மாறும் கொண்டாட்டம் எப்போது வேண்டுமானாலும் அறிவியல் மற்றும் வாசல் கொண்டு நடக்கும். தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வரும் கோயில்கள், மசூதிகள், விகாரைகள், அவை நம்மை எங்கு கொண்டு செல்வது? பணக்காரரும் மற்றும் ஏழையரும் பார்ப்பதற்குள் பிச்சை எடுக்கும் விதிகள் அறிவித்திருக்கின்றன. அன்று நாம் எந்த பரிதியை எடுத்து செல்ல வேண்டும்? தினந்தோறும் வாழ்வின் இனிய மற்றும் கடினமான பரிமாணங்கள் மதுவின் ஆசையையும் பாலின் வெள்ளம் போல மிகுந்த மாற்றங்களை சந்திக்கின்றன. இவை அனைத்தும் நாம் காப்பாற்ற வேண்டிய புது வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. வாழ்க்கையின் இளமையிலும் கேள்விகள் பதில்கள் கொண்டோடு மிளிர்க்கும் வாழுங்கள்.